தங்களுடைய மனைவியா இருக்க முடியாத யாக ஜானி என்றைக்கு சுகமாக வாழ்ந்திருப்பாய். எழுந்திரு சுவாமி. என்னவா? நான் பாஞ்சா பெண்ணாக பிறந்து தங்கள் ஐவராஜாக்களை மணந்து யாது சுகத்தே நடந்தேன் ஐயா. என்னை போல் பெண்ணா பிறந்த அனைத்து பெண்களும் நல்ல விதமான ஆடவளை மணந்து நல்ல விதமான சௌரி சந்தங்கள் இருக்கக்கூடியான சங்கதிகளை என்றெடுத்து மெத்தை மீதிலும் மாடி மீதிலும் உல்லாச பரிவுகளும் வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். தங்கள் ஐவராஜாக்களை மணந்து நான் யாது சுகத்தே நடந்த ஐயா. உங்கள் பஞ்சாவாலை தங்கள் ஐவராஜாக்களை மணந்து இது நாள் ஒரு யாது சுகத்தை நடந்தேன். வாழ்வு என்று பாஞ்சாலி என்று சொல்கிறேன். பாஞ்சாலி அதாவது பெரும் ஆற்றையே கடந்து விட்டோம். சண்டாள துரியன் செய்த நயவஞ்சகத்தால் சூது பகடையாடி நாடுகளை எல்லாம் துளைத்து விட்டு 12 வனவாசம் இந்த காணகத்திலே ஒரு குரங்கு போல இல்லவா திரிந்து கொண்டிருக்கின்றோம். இருந்தாலும் பெரும் ஆற்றை கடந்து விட்டோம். ஒரு ஆண்டு அக்காத வாதம் எப்படி கைப்பது என்று ஒன்று புரியவில்லை. சின்ன சிறு வாய்க்காதா ஒன்றுக்கு கவலைப்பட வேண்டாம். ஆதி நாராயணன் உங்க அண்ணாவையாக இருக்க முடியாத கோபால கண்ணன் நினைத்து
இது நாள் வரையும் அவரால் நம்மளுக்கு எந்த ஒரு குறையும் கிடையாது. அதனால இப்படி ஒரு ஆண்டு அஜ்ஞாதவாசம் எப்படி கைப்பற்றது ஒன்றும் தெரியவில்லை. ஆமா, இப்போ நம்ம இருக்கக்கூடிய வனமோ காமிகா காமிகாவனம். இப்பேற்பட்ட காமிகா வனத்து உரிமை உள்ளவர் யாருன்னு கேட்டா ஆமா, தௌமாச்சாரியார். ஆமா, இறை தெய்வமா இருக்க தௌமியர் அழைத்து அஜ்ஞாதவாசத்தை ஒரு ஆண்டு எப்படி கழிப்பது, எப்படி உருமாறுவது என்று வழி இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகையினால் ஓடி ஓடி சென்று தௌமியாச்சாரியர்